இது வந்து இப்பி நூடுல்ஸ். இதில் வந்து நான் முட்டை உடைச்சி ஊற்றி பண்ணியிருக்கேன். இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கப்புறம் எண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. ஏன்னா நான் இன்றைக்கி 10 ரூபா பேக்கெட் இப்பி இருக்குல்ல, அது 2 பேக்கெட்டில் செய்ய போகிறேன். ஸோ அது எண்ணெய் நல்லா சூடாகவும் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததும் கொஞ்சமாக உளுந்து சேர்த்துக்கோங்க. உளுந்து சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் அது நல்லா கலர் மாதிரி வரட்டும். இது நம்ம 10 ரூபா பேக்கெட் ஒரு பேக்கெட்டில் செஞ்சால் 10 சின்ன வெங்காயம் எடுத்து சின்னதாக வெட்டுவேன். இன்றைக்கி 10 ரூபா பேக்கெட் 2 போட போகிறனால 20 சின்ன வெங்காயம் எடுத்து சின்னதாக வெட்டியிருக்கேன். அப்புறம் ஒரு பச்சை மிளகா, ஒரு கருவேப்பிலை 2 பேக்கெட்டுக்கு தேவையான அளவு எடுத்திருக்கேன். இதையும் போட்டு இப்போ உளுந்து நல்லா கலர் மாறிடுச்சு. இதையும் போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இப்படி வெங்காயம் நல்லா கோல்ட் கலராக வந்ததுக்கப்புறம் ஒரு பேக்கெட்னால் ஒரு தக்காளி, 2 பேக்கெட்னால் 2 தக்காளி. இப்போ நான் 2 தக்காளி நல்லா குட்டியாக வெட்டிட்டு இதில் சேர்க்குறேன். சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்க்கலாம். உப்பு எதுக்குன்னா மேகிலே இருக்கும். இப்போ இந்த மசாலாலாம் சேர்க்குறோம்ல, இந்த தக்காளி வெங்காயத்துக்கு தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு தக்காளி நல்லா வதங்கி வர்றதுக்கு கேப் போட்டு ஒரு 5 மினிட்ஸ் மூடி வைங்க. அப்போ தான் தக்காளி நல்லா மசிஞ்சு எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அப்போ தான் நல்ல டேஸ்ட் இருக்கும். அதனால் நல்லா கிண்டி விட்டுட்டு ஒரு கேப் போட்டு நல்லா மூடி வச்சுருங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு. இப்போ திறந்து பார்க்கலாம். இங்கே பாருங்கள், தக்காளி நல்லா எண்ணெய்லாம் பிரிஞ்சு நல்லா வதங்கி வந்துடுச்சு. இந்த மாதிரி வதக்கணும். அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் நம்ம மேகி இப்பி பேக்கெட்டில் கொடுத்துருப்பாங்களே மசாலா, அதை கொட்டிக்கலாம். அப்புறம் கொஞ்சம் ஒரு 2 செகண்ட் மட்டும் அதை வதக்கி விடுங்க. கொஞ்சம் எண்ணெய்லாம் பிரிஞ்சு வரட்டும். ஒரு 2 செகண்ட் வதக்கி விடுங்க. இப்போ மசாலா நல்லா இந்த மாதிரி இது பண்ணதுக்கப்புறம் தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் 2 பேக்கெட்டுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். 10 சேர்த்துக்கலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. ஸோ நல்லா கிண்டி விடுங்க. நல்லா கொதிச்சு வரட்டும். இப்போ மசாலா நல்லா இந்த மாதிரி இது பண்ணதுக்கப்புறம் தண்ணி சேர்த்துக்கோங்க. போட்டுருங்க. 2 பேக்கெட்டுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். 10 கண்டிப்பாக மூடி வைக்கணும். சிம்மில் வச்சுட்டு நல்லா கிண்டி விடுங்க. நல்லா கொதிச்சு வரட்டும். மூடி வைங்க. அது குக்காகி வரட்டும். குக்கானா ஒரு கிளாஸ் மசாலா நல்லா இந்த மாதிரி கண்ணாடி மாதிரி மேகி வரும். அதை குக்கான பதம் 2 பேக்கெட்டும் மூடி வைங்க. தண்ணி 10 சேர்த்துக்கலாம், இடையில பிரச்சனை இல்லை. ஸோ நல்லா கிண்டி விடுங்க. நல்லா மூடி வச்சா தான் அதில் கலர் நல்லா ஸ்டிக்காகி நல்லா வரும். மூடி வச்சுட்டு சிம்மில் வச்சுருங்க. மசாலா நல்லா இந்த மாதிரி இது பண்ணதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், மேகி இப்படி நல்லா கண்ணாடி பதம் வந்துடுச்சுன்னா குக் ஆயிடுச்சுன்னா மீனிங். ஸோ குக் ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ணலான்னா முட்டையோட மஞ்சக்கரு எடுத்து வச்சுருக்கேன், வெள்ளைக்கரு எடுத்து வச்சுருக்கேன். அதை ஊற்றிட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு ஒரு டைம் மூடி போட்டுருங்க. ஒரு 2 செகண்ட் தான் ஆகும். ஒரு 2 to 3 செகண்ட் மூடி வச்சுருங்க. முட்டையோட வெள்ளைக்கரு போட்டுட்டு இங்கே பாருங்கள், அது இப்போவே நல்லா இதாகுது. ஸோ ஒரு 2 to 3 செகண்ட் மட்டும் மூடி வைங்க. குக் ஆயிடும்.